நம்ம இன்றைக்கி சூப்பரான லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். இது கூட சைடிஷ்க்கு அப்பளம், ஊறுகாய், உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸே காலி ஆகிடும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கித்து விலாக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்குங்க. அதுவே நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, 2லேருந்து 3 வரமிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாவை நீள் வாக்கில் கிரிக்குங்க. 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. நல்லா கலரி விட்டுக்குங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்குங்க. நீங்கள் ஏற்கனவே சாதத்தில் போட்டிருக்கீங்கன்னா கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணோம். சாப்பாடு உடையாமல் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் கீர்த்தி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.